இந்த 4 ஆட்சி காலத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? 4 இல்ல. இது வரைக்கும் இந்த ஹிஸ்ட்ரி எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா, திமுக, அதிமுக 2 பேருமே ரொம்ப குறை தான் சொல்லுவேன். இந்த 2 பேர் ஆட்சி நம்ம நல்லா பார்த்துட்டோம். மாற்றி மாற்றி வாய்ப்பு நிறையா கொடுத்து பார்த்தாச்சு. 2 பேருமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது. 2 பேருமே ரொம்ப ஊழல். இவங்க வந்து சொன்ன ஒரு உறுதிமை எப்பவுமே காப்பாற்ற முடியல அதிமுக. திமுக அதுக்கு மேல அவங்க சொன்னதை எதுவுமே காப்பாற்று. இதை கண்கூடவே பார்த்துருக்கணும். அதனால 2 பேருமே வேஸ்ட் தான் நான் சொல்லுவேன். புதுசா நம்ம விஜய் அவரு கண்டிப்பா நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர் என்னதான் பண்றான்னு பார்க்கணும். இதுல இருந்து எதனா குறைந்த கண்டுபிடிச்சா கண்டிப்பா அதுவும் நம்ம எதிர்ப்பு தெரிவிப்போம். அவர் என்ன பண்றாரு நம்ம கண்டிப்பா வாய்ப்பு கொடுத்தா தான் தெரியும். ஏன்னா அவருடைய கரியர் ஃபுல்லா விட்டுட்டு அவருடைய புகழுக்கு எல்லாம் இறங்கி இப்போ வந்திருக்காரு. நீங்க கட்சி ஆரம்பிச்சு விஜய் கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் அவர் களத்துல வரலங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? 1.5 வருஷம் தான் சார் ஆச்சு. 1.5 வருஷம் ஆச்சுன்னு சொல்லாதீங்க. ஏன்னா அவர் இப்பதான் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு எல்லாமே ஒரு புதுசாக தான் வந்திருக்காருன்னு நான் சொல்லுவேன். அவர் வந்து வந்தாதான் நம்மளுக்கு தெரியும். கண்டிப்பா ஒரு நம்பிக்கை இருக்கு. விஜயகாந்த் சார் கொடுத்த மாதிரி அதே மாதிரி இவருக்கும் நம்ம கொடுப்போம். கொடுத்தா கண்டிப்பா ஒரு பாசிட்டிவா இருக்கு, நமக்கு ஹோப்பா இருக்கு. விஜய் வந்து அவர் தலைமையில கூட்டணி அமையும், அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லியிருக்காங்க. அவர் தலைமையில கூட்டணி அமைக்கணும்னா யார் கூட கூட்டணி அமைச்சா விஜய் முதலமைச்சராக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது ஒரு பெரிய ஐடியா நம்மளுக்கு இல்லை சார். ஏன்னா அவருக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்தா எனக்கு அவரை தாண்டி நம்ம எந்த கட்சி சொன்னாலும் ஆப்போசிட்டா சொல்லுவோம். விஜய் பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட்டணி வச்சாலும் நானுங்க பிஜேபி மேல போறதான் சொல்லுவேன். அவர் யாரு கூட வச்சாலும் ஆனால் அவரும் எனக்கு ஓகே, அவர் நல்லா பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அவருக்கு கண்டிப்பா வாய்ப்பு கொடுக்கும்.